இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் காரணமாக உலகின் மிக முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% இந்த பாதை வழியாகவே நடக்கிறது. இந்தியாவிடம் தற்போது அடுத்த சில வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு மட்டுமே உள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பும் குறைவதால் மாற்று விநியோக வழிகளை தேட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்கு அருகே உள்ள தனது கப்பல்கள் வாயிலாக சில வாரங்களுக்குள் 95 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை வழங்க ரஷ்யா முன் வந்துள்ளது. இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40% வரை பூர்த்தி செய்யவும் ரஷ்யா தயாராக உள்ளது. ஆனால் அமெரிக்காவின் அழுத்தத்தால் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை சமீப காலமாக இந்தியா கணிசமாக குறைத்திருக்கிறது. தற்போதைய நெருக்கடியான சூழலில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்தே ஆக வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிக்கிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை இந்தியா கொள்முதல் செய்யலாம் என அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. ஈரானுடன் நடந்து வரும் போர் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை இந்தியா கொள்முதல் செய்யலாம். அடுத்த 30 நாட்களுக்கு இந்த சலுகை அமலில் இருக்கும் என்று அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிபர் டிரம்பின் எரிசக்தி கொள்கையினால் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவை எட்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விநியோகம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கு 30 நாட்கள் தற்காலிக விலக்கை நிதித்துறை வழங்குகிறது. இந்த குறுகிய கால நடவடிக்கை ரஷ்யாவுக்கு குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை வழங்காது. இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி. அமெரிக்க எண்ணெய் வாங்குவதை இந்தியா அதிகரிக்கும் என்று நம்புகிறோம். அதே வேளையில் உலகளவில் எரிசக்தி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி தனக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் ஈரானின் முயற்சிக்கு இந்த நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.